தாவேகா வேறு யாருமே இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் தமிழ்நாட்டு அளவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதிகபட்சம் 10%. நம்ம வந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இந்த 2 பேரும் தாவேகால ஐக்கியமாக போகிறதா குளத்தூர் இருக்காங்க இல்லையா, ஓபிஎஸ் தனியாக நின்னா வந்து ஒழுங்காக ஓட்டு போட மாட்டாங்க. இந்த டீமோட சேர்ந்து நின்னா குறைஞ்சது 10 தொகுதியில் வந்து அவரோட செல்வாக்கு வந்துடும். காங்கிரஸ் வந்து கழட்டி விட்டுட்டு டிடிவி, ஓபிஎஸ், ராம்தாஸோட பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் தேமுதிக இந்த 4ஐயும் வந்து திமுக வந்து கூட்டணியில் சேர்த்து காங்கிரஸுக்கு ஏற்கனவே வந்து ஓட்டு வங்கியே கிடையாது. திமுக கூட இருக்கிறனால 4% 5% ஓட்டு வங்கி வெளியே தெரியுது. காங்கிரஸோட சொத்து வந்து தமிழ்நாடு முழுக்க எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, 1000 கோடி. அந்த சொத்தை வந்து ஆட்டே போடுறதுலையும் அதில் வரக்கூடிய வருமானத்தை சாப்பிட்றதுலையும் இதை சொல்றது நான் வந்து வெட்கப்படலை. கிறிஸ்துவ நாடார்களும் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ நாடார்கள் பாஜக போட மாட்டாங்களே, போடுறாங்க. இது என்ன சார்? நேயர்களே, இன்றைக்கு தமிழக அரசியல் களம் என்ன? ஜனவரி இன்றைக்கு 3ஆம் தேதி 2026. சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது. தேர்தல் அப்படின்னு கூப்பிட்டா தேர்தல் வந்துடும். அவ்வளோ தொலைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் விமர்சகரும் சர்வதேச ஆய்வாளருமாக்கிய நேஷனல் பகுப்பாய்வாளர், பல பரிணாமங்களில் இருக்கிற தோழர் கஸ்ஸாலி அவர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியில் பல விஷயம் பேச போகிறோம். சார் வாங்க. வணக்கம் சார். இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். ஒரு 3-4 முறை நீங்கள் தொடர்ந்து பேசிட்டீங்க. என்ன லெவலில் இருக்க அரசியல் கட்சிகள், எந்த விதமான கூட்டணி, என்ன மாதிரி குழப்பங்கள்? முதல்ல ஆரம்பிங்க. நமக்கு இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒரு கட்சியை பற்றியும் பேச வரும்போது இன்றைக்கி வந்து நமக்கு முக்கியமாக பேச போகிற கட்சி வந்து தாவேகா, விஜயோட தமிழக வெற்றி கழகம். இதை பற்றின இதை அச்சாணியாக வச்சு என்ன சொல்லலுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். நம்பர் 1 வந்து 2 விதமாக இங்கே இதில் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி தாவேகா வேறு யாருமே இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் தமிழ்நாட்டு அளவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதிகபட்சம் 10%. அதுக்கு மேலே கிடைக்காது தனியாக போட்டியிட்டா. அதுக்கு காரணம் டீட்டெயில் சொல்கிறேன். தனியாக போட்டியிட்டாலும் தாவேகாவின் வாக்கு சதவீதம் 10. அதாவது நீங்கள் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட விருப்பம் உள்ளவங்க வாக்கு வந்து மொத்தத்துக்கு 20% இருக்கலாம். ஆனால் கையில் கிடைக்கலாம்ன்ற வாக்கு வந்து 10%. அதே நேரத்தில் அதாவது ஆடைக்கும் கோடைக்கும் அசையாமல் கிடைக்கும் வாக்கு 10. எந்த நிலையிலும் மாறாத வாக்கு வரும், 10% வரும் இன்றைக்குள்ள சூழலில். சரி, அதே நேரத்தில் இப்போ சில செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நெருக்கமான செய்தி வந்துட்டுருக்கு. என்னென்னா, நம்ம வந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இந்த 2 பேரும் தாவேகால ஐக்கியமாக போகிறதா தகவல். ஐக்கியமான எப்படி? ஐக்கியம்னா டிடிவி வந்து அவர் தன்னோட கட்சியை வந்து அங்கே கூட்டணி போடுறாரு. ஓபிஎஸ் வந்து கட்சியை ஆரம்பித்து கூட்டணி போட போகிறாரா அல்லது தாவேக்கால வந்து செங்கோட்டையன் மாதிரி இணைய போகிறாரான்னு தெரியாது. ஆனால் அவரும் இணைகிறார். ஓபிஎஸ் அவ்வளவு எப்பொழுதுமே அவர் வந்து அமித்ஷா மோடியுடைய செல்ல பிள்ளை. அவர் அவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ இன்றைக்கி கும்பகோணத்துக்கு ஏதோ கோயிலுக்கு வந்துட்டு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு சாமி கும்பிட வராங்க ஸ்ரீரங்கத்துக்கு. ஆனால் அவர் ரொம்ப கவனமாக அந்த 2 பேரையும் விடக்கூடாதுங்கிறதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம கூட்டணியில் என்டிஏல தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காராமே. ஆனால் அது இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து என்டிஏல வந்து பெரிய இடம் இல்லை. என்னென்னா, அங்கே வந்து இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு சரியான இடமோ மரியாதையோ கிடைக்காது. யாருக்கு? ஓபிஎஸ். அதனால் அங்கே வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொரு பேச்சுவார்த்தை இருந்தது. டிடிவி அண்ட் ஓபிஎஸ் 2 பேரும் வந்து டிஎம்கேல ஐக்கியமாக போகிறதா கூட்டணி இருந்தது. ஆனால் டிஎம்கேங்கிறது வந்து கொஞ்சம் அந்நியமாக இருக்குது. என்ன இது வரைக்கும் எதிர்த்து பேசிட்டோம். இப்போ வந்து டிவிகே வந்து புது கட்சியாக இருக்குது, அதில் நம்ம சேர்ந்தால் நல்லாயிருக்குன்னு அவங்க நினைக்கிறது. டிவிகேவும் இவங்க வந்து வரணும்னு எதிர்பார்த்து ரொம்ப பேச்சுவார்த்தை நடந்து கிட்டத்தட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்காங்கன்னு கேள்வி. அப்படி ஒருவேளை அப்படி வந்ததுன்னா என்ன, இப்போ அந்த ப்ராபபிலிட்டி பார்ப்போம்ல, இது சேர்ந்தால் என்ன நடக்கும்? டிடிவி, ஓபிஎஸ், டிவிகே
அது போக செங்கோட்டையன் சேர்ந்துருக்கிறாரு. அப்புறம் இன்னும் 2-3 தலைகள் வந்து ஏடிஎம்கேலேருந்தே வர போகிறதா தகவல் இருக்குது. அப்படி வந்தால் இந்த கூட்டணி இருக்குல்ல, இது வந்து 25% வாங்கும். தாவேக்கா கூட்டணி என்னென்னா, இவர் தாவேக்கா தனியாக நின்னா அதிகபட்சம் 10%, டிடிவி தனியாக நின்னா அதிகபட்சம் 1.5%, அப்புறம் இவர் ஓபிஎஸ் தனியாக நின்னா ஜெயிக்கலாம் ஜெயிக்காமலும் போகலாம் பார்டரில் அப்படின்ற இடத்துல கூட்டணி சேர்ந்தால் எப்படி இது சாத்தியம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கணக்கு. இங்கே தாவேக்கால வந்து ஒரு இளம் ரத்தம் துடிப்போட ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அவங்கள வந்து முறைப்படுத்துறதுக்கோ அவங்கள வந்து கைடு பண்ணுறதுக்கோ அனுபவசாலிகள் இல்லை, குவாலிஃபைட் பண்ணுறதுக்கு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளும் இல்லை. அதே நேரத்தில் டிடிவி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஆல்ரெடி அவருக்கு வந்து பெரிய கட்டமைப்பு இருக்குது, பெரிய அளவுக்கு இல்லாட்ட கூட கட்டமைப்பு இருக்குது. அப்போ என்னென்னா டிடிவி வந்து இந்த பங்கு இந்த வேலையை எடுத்துக்குவார். அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸு அங்கே மாவட்ட அளவில் அப்புறம் தொகுதி அளவில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இளைஞர்கள் வந்து வழி நடத்தும் போது கரெக்டாக வந்து பூத்து லெவல் கிட்டத்தட்ட 70,000 பூத்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா 70,000 பூத்தையும் வந்து கரெக்டாக என்னென்ன பண்ணணும், அது போக ஒரு பூத்துலேயும் ஒரு ரீஜன்லேயும் கொங்கு பெல்ட்டில் பார்த்தா ஏடிஎம்கேக்கு எதிராக பண்ண வேண்டியிருக்கும், மற்ற டெல்டா பெல்ட்டாக இருக்கட்டும் அல்லது வட தமிழ்நாடாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், இல்லை மதுரை கீழே எல்லா இடத்துலையும் வந்து திமுகவுக்கு எதிராக பண்ண வேண்டியிருக்கும். எப்படிலாம் வேலை பார்க்கணுமோ அதுக்கு வந்து இவருக்கு தெரியும், எதாவது என்னென்ன பண்ணணும், எந்த இடத்துல எதிர்க்கணும், எந்த இடத்துல அனுசரித்து போகணும் தெரியும். இதெல்லாம் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்தா இப்போ வந்து அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த ஓட்டு வந்து சேர்ந்துடும். அல்ல இடையில சிதறி போகாமல் வந்து சேர்ந்துடும். வந்து சேர்றதுக்கு இவரோட அனுபவமும் இந்த ஒரு டீமும் கை கொடுக்கும். அது போக ரொம்ப முக்கியமாக வந்து இவர் ஓபிஎஸ் வந்து அந்த சேர்ந்த சமூகம் இருக்காங்க, முக்குளத்தோர் இருக்காங்க இல்லையா, ஓபிஎஸ் தனியாக நின்னா வந்து ஒழுங்காக ஓட்டு போட மாட்டாங்க. இந்த டீமோட சேர்ந்து நின்னா குறைஞ்சது 10 தொகுதியில் வந்து அவரோட செல்வாக்கு வந்துடும். குறைஞ்சது 10 தொகுதி. டிடிவிக்கு வந்து மதுரைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் வந்து பயங்கரமான செல்வாக்கு அவருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்குது, ஆனால் சவுத் தமிழ்நாடு வந்து டிடிவிக்கு பயங்கர செல்வாக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இங்கே சேரும்போது 70 தொகுதியில் அவருக்கான செல்வாக்கு அதிகம். இப்படி கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 35-40 தொகுதியில் வந்து இந்த டிவிக்கு கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25% வந்து மொத்தம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதில் இன்னும் ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இடையில. காங்கிரஸ் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கா. நேற்று கடும் குழப்பம், பயங்கர குழப்பம். நேற்று என்ன ஏற்கனவே வந்து நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அவர் ராகுல் காந்தி பப்புவோ அப்படின்னு பற்றி பேசியிருக்கோம். தலைப்பு போட்டு நிறைய பேர் பார்த்து ஆயிரக்கணக்கில். ஆமாம், பார்த்து எனக்கே வந்து என்னென்னா, இல்லை இது கரெக்டாக தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு எனக்கே வந்து நிறைய கொஞ்சம் சிலர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வந்து என்னென்னா, இப்போ காங்கிரஸ் வந்து குழப்பம் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. ஏன்னா ஏற்கனவே நல்ல விதமான கூட்டணியில் இருக்கும்போது இந்திய அளவில் காங்கிரஸை தோளில் தூக்கி சமக்கிறது டிஎம்கே. அது விட்டுற வேண்டான்னு சொல்லி ரொம்ப இழுத்து பிடிச்சி பார்க்குறாங்க இல்லையா. கடைசி நேரத்தில் இன்னொரு இது வருது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து கழட்டி விட்டுட்டு டிடிவி, ஓபிஎஸ், ராம்தாஸோட பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் தேமுதிக, இந்த நாளையும் வந்து திமுக வந்து கூட்டணியில் சேர்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை வசதிகளும் அவ்வளோ தொகுதியும் கரெக்டாக கொடுத்து பண்ணுறதா ஐடியா. அப்படி பண்ணாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒருவேளை டிவிகேவோட சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த 10% வந்து 9% மாறும். ஏன்னா வேலை செய்ய ஆள் இல்லை, தோலில் உட்காந்துருவாங்க, வேலை செய்ய முடியாமல். இவங்கிட்டையும் ஆள் இல்லை, அவங்களுக்கே ஆள் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. காங்கிரஸுக்கு ஏற்கனவே வந்து ஓட்டு வங்கியே கிடையாது. திமுக கூட இருக்கிறனால 4% 5% ஓட்டு வங்கி வெளியே தெரியுது. இல்லைன்னா ஓட்டு வாங்குறதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து டிவிகே ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஓகேன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா டிவிகேவோட அழிவுக்கு, எதிர்கால அழிவுக்கு இது ஆரம்பம்னு அர்த்தம். காங்கிரஸ் சேர்ந்தா இது என்ன இப்படி ஒரு கருத்து வைக்கிறீங்க? இல்லை, என்னன்னா காங்கிரஸ் வந்து நமக்கு காங்கிரஸ் மேலே ராகுல் காந்தி மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம ஒரு அனாலிசிஸாக பார்க்குறவங்களுக்கே தெரியும். இது என்னென்னா, காங்கிரஸ் வந்து இப்போ கடந்த ஒரு 5 வருஷம் இல்லை 4 வருஷம் 5 வருஷம் ஆக போகுது. இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் திமுக கூட்டணியிலிருந்து 25 பேர் போட்டி போட்டு 18 பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல. யார் ஜெயிச்சிருக்கான்னு எதுக்காவது லிஸ்ட் இருக்கா? தெரியுமா? தெரியாது. சரி, காங்கிரஸ் வந்து தன்னை வந்து அடிமட்ட அளவுக்கு வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எப்படி வளரும்? மூர்த்தி பவனில் இதுக்கு தான் சண்டை பிடிப்பாங்களே தவிர அடிமட்டத்தில் போய் யாரும் வேலை செய்யும். அவங்க சொத்து, காங்கிரஸோட சொத்து வந்து தமிழ்நாடு முழுக்க எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. பல ஆயிரம் கோடி.
அந்த சொத்தை வந்து ஆட்டையை போடுறதுலையும் அதில் வரக்கூடிய வருமானத்தை சாப்பிட்றதுலையும் இதை சொல்கிறது நான் வந்து வெக்கப்படலை. எனக்கு நிறையா டீட்டெயில் இருக்குது. கட்சி வளர்க்குறத விட தன்னை வளர்த்துக்கிறதுக்கு எல்லாம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே அவர் செல்வ பெருந்தகை வந்து ஒரு தலித் சமூகம். ஆமாம், ஓகே, என்ன பண்ணியிருக்கிறார்? கேள்வி வந்து நமக்கு செல்வ பிறந்தகை தலித் சமூகம் போட்டாங்க, ரைட்டு, ஓகே. ஆனால் நேற்று ஜோதிமணிக்கும் செல்வ பிறந்தகைக்கும் சில பிரச்சனை. ஆமாம், அவங்க ஜோதிமணியை ரொம்ப கண்ணியமாக தான் பேசினாரு. அவங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஏன் வெளிப்படையாக காங்கிரஸ் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எக்ஸ்தரத்தில் பதிவு செய்யணும், நான் உங்கள்கிட்ட கேட்பேன் அப்படின்னு பேசினார். மூத்த தலைவர், அவர் ஒரு பில்லர் அப்படின்னார், யாரா ஜோதிமணி சகோதரியை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் செஞ்ச மாதிரி யாரும் செய்யலாம், அந்தளவுக்கு பூத் கமிட்டிலாம் வலுப்படுத்தியிருக்கேங்கிறாரு. இல்லை, அவர் அதாவது நமக்கு எப்படின்னா தரவுகள் வேணும்ல, வலுப்படுத்தி எங்கே வலுப்படுத்திருக்கிறாரு? இப்போ ஆனால் இப்போ ஏன் இது சொல்கிறேன்னா, கம்பேர் பண்ணால் நீங்கள் கடந்த ஒரு 5 வருஷத்தில் பிஜேபி வந்து எவ்வளோ வலுவாக இருக்குது, காங்கிரஸ் எவ்வளோ வலுவாக இருக்குது. இத்தனைக்கும் பிஜேபியோட மொத்த எம்எல்ஏக்களை 4 பேர் சார். சவுத்தில் நாடார் சமூக மக்கள் எல்லோருமே காங்கிரஸ் தான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ அந்த வாக்குகள்லாம் நீங்கள் அன்றைக்கி பேசும்போது பாரதிய ஜனதாவுக்கு எல்லாரும் நிறையா வந்து மாறி இருக்கு. அது வந்து கிறிஸ்துவ நாடார்களும் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ நாடார்கள் பாஜக போட மாட்டாங்களே, போடுறாங்க. இது என்ன சார் தகவல்? இல்லை, அங்கே சவுத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க, திருநெல்வேலி போய் கேட்குற ஒரு இது வரைக்கும் யாரும் சொல்ல. வள்ளியூர் பக்கம் நான் போய் விசாரிச்சேனே, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், வள்ளியூர் கடம்பங்குளம்லாம் போய் விசாரிச்சேனே. கிறிஸ்துவ நாடார்கள் எந்த அடிப்படையில்? அவங்களுக்கு என்னென்னா நாடார்கள், அவங்களுக்கு வந்து என்ன வியாபாரிகள், ரொம்ப சிம்பிள் வியாபார கூட்டம் வந்து. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆச்சரியப்படுவீங்க. குஜராத்தில் இருக்கிற போரா முஸ்லீம்ஸ் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள். இல்லை, ஹிந்து நாடார்களை விட்டுருங்க, ஹிந்து நாடார்கள். நான் கேட்குறது கிறிஸ்தவ நாடார்களை மட்டும்தான் கேட்குறேன். கிறிஸ்தவ நாடார்களில் ஒரு பங்கு வந்து, ஏன்னா அண்ணன் தம்பி தானே, அவங்க ஓட்டு போடும்போது நம்மளும் இங்கே போடுறோம், அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கிறிஸ்தவ நாடார்களாக இருக்கட்டும், இது இருக்குல்ல, நம்ம வந்து தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், மற்ற மீனவ பக்கத்தில் இருக்க கிறிஸ்தவர்கள் வந்து மெஜாரிட்டி வந்து விஜய்க்கு வந்திருக்காங்க. மெஜாரிட்டி விஜய் பக்கம். நீங்கள் வந்து இங்கே கடலூர் பக்கம் எடுத்துக்கங்க, கடலூர் நாகப்பட்டினம் எடுத்து தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் போங்க. நீங்கள் சொல்கிறது 3 சமூகம் இல்லை, 3-4 கிறிஸ்துவ சமூகம் ஜெனரலாகவே. அது முக்கியமாக வந்து கிறிஸ்துவ இல்லாத ஹிந்து சமூகம், மீன்பிடி மீனவர்கள். இதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம எல்லாமே விட்டு, நான் எப்பவுமே யாருக்குமே அச்சப்பட மாட்டேன் என் செய்தியை சொல்கிறதில்ல. இஸ்லாமிய பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி, இந்து பயங்கரவாதம் இருந்தாலும் சரி, எதையும் ஓப்பனாக பேசிய பழக்கம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய காணொலி நான் பல ஆயிரக்கணக்கில் அது எம்டிவியில் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் என்ன கேட்குறது, கிறிஸ்தவ சமூகங்களில் தமிழ்நாட்டில் 2 சாதி தான் இருக்குது. ஒன்று சவுத்தில் இருக்கக்கூடிய வலிமையான கிறிஸ்தவ நாடார்கள், மற்றொன்று இந்தியா ஃபுல்லாக வழக்கமாக இருக்கக்கூடிய தலித்துகள். ஓகே, இடையில இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார் கொஞ்சம் அதில் தான் வர்றாரு நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர். ஓகே, கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஓகே. எனக்கு கிடைத்த அளவில் நாடார் கிறிஸ்தவர்கள் திமுகவின் பக்கம் வலிமையாக இருக்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் சைவ பிள்ளைமார்கள் திமுக வாக்கை விட்டு சற்று மாறி போகலாம். யாருக்கு? விஜய்க்கு என்ற செய்தி வந்திருக்கிறது. ஓகே, அப்படி என்றால் இப்போ நம்ம திமுக கிறிஸ்தவர்கள் வாக்கை குறித்து அச்சப்படுகிறது. முஸ்லீம்கள் எப்பொழுதும் போட்டுதான் ஆகவில்லை. இல்லை, இப்போ வந்து திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு அப்புறம் முஸ்லீம் வாக்கு வந்து மெஜாரிட்டி வந்து திமுகவுக்கு வந்து இன்டாக்டாக வந்துருச்சு. அது எப்பவுமே இருக்கிறது தானே? இல்லை, முன்னாடி இடையில கொஞ்சம் அப்படி பார்த்தா கொஞ்சம் மாறிச்சு. எல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து விஜய்க்கு போடுறத சொன்னாங்க. நான் ஆச்சரியம் நிறைய சொல்ல, அப்பப்போ கேட்க ஆச்சரியம் வரும். இன்னும் விஜய் எந்த பேசிஸில் பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் நிறையா பேர். நான் கோயம்புத்தூரில் போய் விசாரித்தேன். அங்கே வந்து பிஜேபியோட கூட்டணி இருந்தாலுமே அங்கே தொண்டாமுத்தூரில் நான் வந்து எஸ்பி வேலுமணி தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த இது சொல்லும்போது விஜய் வரட்டுமே அப்படின்னாங்க. சார், ஒரு விஷயம், எஸ்பி வேலுமணி ஜமாத்தினுடைய ஒரு தொண்டர். ஆமாம், அங்கே முஸ்லீம்களோடு தனிப்பட்ட ஒரு நெருக்கம் உள்ளவர். ஆமாம், அதே மாதிரி அறந்தாங்கியை பொறுத்தவரை மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் அங்கே இவங்களுக்கெல்லாம் மதத்தை பற்றியே தெரியாது. மதம் கிடையாது, ரொம்ப அந்யோன்யமான. அங்கே கேட்கும்போது நீ என்ன கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து டீட்டெயிலில் டேட்டாவோட எடுத்து போட்டேன், என்ன கூட்டணி பரவாயில்ல, நான் வந்து இஸ்லாமியில் நிறையா பேர் வந்து எஸ்பி வேலுமணிக்கு நான் போடுவோம் அப்படிதான் அப்படின்றது. அது மாதிரி நம்ம என்ன சொன்னோன்னா, இங்கே வந்து சவுத்தில் எப்படி பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த சைவப்பிள்ளை அந்த இருக்குல்ல, அது வந்து அளவில் குறைவு, ரொம்ப குறைவு. ஆனால் ரொம்ப குறைவு. இதில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ விஜய் வந்து கிறிஸ்தவர்களாக பார்க்கல, யாரும் பார்க்கல. மீனவர்கள் எடுத்தீங்கன்னா அது மீனவர்களில் பெரும்பாலும் கிறிஸ்தவர் இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், ஓகே, நல்லா கவனிங்க.
நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திருச்செந்தூர் தொகுதி வாக்கு எண்ணுவாங்க. ஓகே. கடலோர பகுதிகளான வீரபாண்டியப்பட்டினம், நல்லா கவனிங்க, ஓகே, மணப்பாடு, ஓரி, ஓரி அப்படியே வரும்போது திருச்செந்தூர், இந்த மாதிரியான கடலூர் புன்னக்காயல், இந்த இடங்கள்ல எண்ணும்போது மல ரெட்டலைக்கு ஓட்டியார் ஏறும். ஒரு 100 ஓட்டுல 85 ஓட்டு ரெட்டலைக்கு, 15 ஓட்டு மட்டும்தான் இதுக்கு வரும். காயல்பட்டினத்தை எண்ணும்போது மலன்னு சூரியன் ஏறும், மொத்தத்துக்கு சூரியன் வந்துடும். உடம்புடைய இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், ஒரு முறை எம்ஜிஆர் வந்து காயல்பட்டினத்துக்குள்ளே அலோவ் பண்ணல, செருப்பு தூக்கி வீசிட்டாங்க. 1900 பெரிய தப்பு அது. தவறு. சரி, இப்போ நம்ம இதுக்கு எதுக்கு சொல்றோம்னா, இப்போ இந்த கடலோர மீனவர்கள், அவர்கள பேரு ராமநாதபுரம், சென்னையில் ஹிந்து மீனவர்கள். நான் சொல்கிற இந்த பகுதியில் அவர்கள் வந்து பெர்னாண்டஸ் என்று பெர்னாண்டஸ். ஆமா. இப்போ அந்த ஓட்டு கடலோர மீனவர்கள் ஓட்டு விஜய்க்கு வந்துட்டு, விஜய்க்கு பெரும்பாலும் வந்திருக்கு. பெரும்பாலும் வந்திருக்கு. திமுகவுக்கு இல்லை, அண்ணா திமுகவுக்கு இல்லை. ஓகே. ஆனால் விஜய்க்கு நிறையா வந்து திமுக, அதாவது அண்ணா திமுகவுக்கு சுத்தமாக இல்லை, திமுகவுக்கு ஓரளவு இருக்குது. ஏன்னா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், இவங்கள்ட்ட அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அந்த செல்வாக்கோடு இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா வேலையும் செஞ்சு அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து சிறப்பு பண்ணி வச்சுருக்காரு. அதனால் அந்த ஒரு தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள அந்த ஓட்டெல்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் அந்த அந்த மீனவர்கள் மத்தியில் பெரும்பாலான மீனவர்கள் இப்போ ஓவராலாக வந்து இப்போ 6 கோடி ஓட்டு வந்து இப்போ வரும், இல்லை 5.25 கோடி இல்லை 6 கோடி வரும்னு வச்சுங்களேன். 6 கோடி ஓட்டில் வந்து மீனவர்கள் மட்டும் எடுத்தேன்னா குறைஞ்சி ஒரு 50 லட்சம் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. 50 லட்சம் ஓட்டு குமரி மாவட்டத்தில் நிறைய இருக்காங்க சார். 50-70 லட்சம் ஓட்டுன்னு வச்சுங்களேன். குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் நிறைய. நாகப்பட்டினம் நான் சொல்றது குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஒரே சமூகம். ஆமாம். பெர்னாண்டஸ், ஓகே, கிறிஸ்தவ கத்துக்கலிகள். அது போக நான் சொல்கிறது வந்து இங்கே கடலூர்லேருந்து எடுத்தீங்கன்னாலே நாகப்பட்டினம், கடலூர் அந்த சைடில் இருந்து நீங்கள் மீமிசல், தொண்டி அப்படின்னு போனீங்கன்னா நிறைய இருக்கு. மெஜாரிட்டி வந்து இவருக்கு வந்து ஒரு 70 லட்சம் ஓட்டுன்னு வச்சுங்களேன். அதில் 50 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னா ஒரு 30 லட்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு வந்தாலே பெரிய விஷயமாச்சே எடுத்தோடனே. அதனால் விஜய்க்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா ரெண்டு விஷயந்தான். டிடிவி ஓபிஎஸ்லாம் சேர்ந்தா விஜய் வந்து அடுத்த லீப் வந்து பெருசாக இருக்கும். 25% வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். இதோட சேர்ந்துச்சுன்னா ஒருவேளை இவங்களோட சேராமல் ஏதோ ஒரு காரணத்தில் சேராமல் என்ன இப்போ விஜய் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம்னா எல்லாம் வந்து தூக்கி கொடுக்க தயாராக இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க, அப்புறம் வந்து வேலை செய்ய தயாராக இருக்காங்க, எல்லாத்தையும் தயாராக இருக்காங்க. விஜய் தயாராக இருக்காரா? ஒரு கேள்வி இதுதான், இது இறுதி கேள்வி. 2006 வந்தது கேப்டன் விஜயகாந்த், மக்களின் கதாநாயகனாக வந்தார். ஆமாம். அவர் இறக்குவதற்கு முன்பு 6%, 8.5%, 10.29% மேலே 10.29 என்ற தரவு இருக்கு. ஓகே. அவருடைய உழைப்பை போன்று கீழே இறங்கி பேசுவதை போன்று விஜய் இல்லையே. அவர் என்ன நினைக்கிறார்? விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு மோடி மாதிரி இருப்போம். என்னென்னா பத்திரிகையாளரை பார்க்க மாட்டோம், ஒன்லி இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து அப்பப்போ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மீட் பண்ணுவோம், பேசுவோம், அப்புறம் அந்த அளவு தான். அதை தாண்டி வந்து ரெகுலராக மீட் பண்ணால் ஒரு சீமான் மாதிரியோ, ஒரு ஸ்டாலின் மாதிரியோ, ஒரு எடப்பாடி மாதிரியோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாதாரண தலைவர் ஆயிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராக நேரடியாக மக்கள்கிட்ட வந்து இறங்கி வந்துட்டுனா நம்மளோட இது ஃபேம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்ச ஒரு தவறான. அது அரசியலுக்கு சரி வராது. அதுதான் விஷயம். அரசியல் எம்ஜிஆர் அப்படி இல்லையே, போய்கிட்டு இருப்பார், இறங்கின உடனே வயதான பெண்மணியை கண்டா எல்லாம் பண்ண. அதை வந்து இப்போ வந்து எப்படின்னா இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்தில் இதை வச்சு நம்ம பெருசாக கொண்டு சேர்ந்துருவோம்னு நினைக்கிறாரு. ப்ளஸ் வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கவே இல்லை இது வரைக்கும், இனிமேலும் இல்லை தேர்தல் வரைக்கும் சந்திப்பார்னு நம்பிக்கை இல்லை, சந்திக்க மாட்டார். எப்படி மோடி சந்திக்காமல் வந்து அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரோ அதே மாதிரி இங்கே வந்து மக்களை சந்திக்காமல், இப்போ மக்களை சந்திக்கன்னா தூரத்தில் நின்று இப்போ பஸ்ஸில் நின்று கையாட்டு போகிறது, பேசிட்டு போகிறது வேறு விஷயம். எதிர்த்து கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும்ல, அந்த இடத்துல இவர் இல்லை. அப்போ தான் சொல்ல வருது என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு தூக்கி எல்லாம் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி 25% மக்கள் ரெடியாக இருக்கும்போது இவர் வந்து தயாரா அந்த பனையூர் விட்டு வெளியே வர்றாரா, வந்து மக்கள் வந்து மக்களோட மக்களாக கலந்து பேசுகிறாரா, இல்லை இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து அது சேர்ந்தார், அவருக்கான உரிய மரியாதை அங்கே கிடச்சிருக்கா, நிறைய விஷயங்கள் தரவு வரும்ல. அப்போ டிடிவி வந்து அங்கே போய் சேராரு இணைக்கிறாருன்னா ரெகுலராக போய் பேசுகிற இடத்துல அவர் வந்து ஆதவ அர்ஜுனா இவர் எப்படி நடத்துவார், புஷி ஆனந்த் என்ன நிலைமை இருக்கிற, புஷி ஆனந்துக்கு நிலைமையாக ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் எல்லாம் வந்து டிடிவி தெரியாதா? அவர் வந்து டிடிவி தினகரன் வந்து மிகப்பெரிய அறிவாளி,
வெரி ஷார்ப் பொலிட்டிஷியன். மிகப்பெரிய அறிவாளி. நம்ம பார்க்கும்போது அவர் வீடுகளில் வந்து அங்கே இது நடக்கும்போது, ரெய்டு நடக்கும்போது அங்கே அழகாக கோமாதா பூஜை பண்ணிவிட்டு அழகாக பண்ணிவிட்டு எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் சிரித்த மாதிரி அழகாக பேசினார். அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து புகழ் வந்து டக்குன்னு மேலே ஏறிச்சு. அப்பா மிகப்பெரும் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கீழே இறங்கிட்டார். ஆனால் இறங்கினா இன்னும் வந்து அவரை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்குது. இளைஞர்கள் கூட்டமாக, மத்திய அரசு கூட்டம். அதற்கு காரணம் அவருடைய முகம், இன்னொன்று நடவடிக்கை. டென்ஷனே வெளியே கட்ட மாட்டேன் நடவடிக்கை. இப்போ கூட வந்து பத்திரிகையாளர் பேசும்போது ரொம்ப கேஷுவலாக, ஆமாம் இப்படி சொன்னேன், அன்றைக்கி சொன்னல, ஆமாம் அதே தாங்க, இப்போ திரும்ப ஏன்ட்டே நீங்கள் கேட்குறீங்க, ஏது அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு அப்போ பேசுறது. அவர் கோவப்பட்டே பார்க்க முடியாது, கோவமே கிடையாது. அப்போ என்னென்னா அவர் சேர்ந்தா விஜய்க்கு வந்து பெரிய பலம். ஆனால் சேருவாரா அப்படிங்கிறது காரணம் வந்து, அதுக்கு காரணம் வந்து விஜய் தானே ஒழிய வேற யாரும் இல்லை. பார்சியாலிட்டி இல்லாமல், டிஸ்பேரிட்டி இல்லாமல், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம் இல்லாமையோ ஒரு பக்கம் சேர்ந்து நம்ம பேச போகிறதில்ல. எப்பவும் பேச அது பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். ஆமாம், அக்லியாக இருக்கும். நம்ம வந்து 200 ஊப்பி சங்கி இதெல்லாம் நம்ம தேவையில்லை. நம்ம வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சியாளராக, ஒரு அனலிஸ்டிக். ஆமாம். பிஜேபிக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குன்னு நம்ம அடுத்து பேச தான் போகிறோம். ஆமாம். அதிமுகவின் பலத்தை பேச போகிறோம், திமுகவின் பலத்தை பேச போகிறோம். இன்னைக்கு இதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த அமர்வில் இன்னும் 2 நாளில் நம்ம அனர்வு பண்ண போகிறோம். இன்னும் தமிழ்நாட்டுடைய தேர்தல் களத்திலிருந்து அதிக செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் அமர்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.